ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். நம்மளுடைய சேனலில் கேங்ஸ்டர் மூவிஸ் அப்லோட் பண்ண சொல்லி ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த வீடியோவில் கேங்ஸ்டர் சம்மந்தப்பட்ட 5 ஹாலிவுட் படத்தை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். இந்த 5 படங்களுமே தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. இந்த 5 படத்தையும் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் நம்ம யூடியூப் சேனலில் இதே போல் ஒரு வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். மூவியை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூடியூப்பில் டப்பட் தமிழான சர்ச் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட்டில் வரும். அதில் இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோலாம் பாருங்கள். உங்களுக்கு எந்த படம் பிடிக்குதோ அந்த படத்துக்கான லிங்க் அந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். டவுன்லோட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். அப்படியே அந்த சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம லிஸ்ட்டில் முதல்ல பார்க்க போகிற மூவி 2007 ரிலீஸ் ஆன அமெரிக்கன் கேங்ஸ்டர். படத்துடைய ஸ்டோரி என்னன்னா, ஒரு பெரிய கேங்ஸ்டர் தாய்லாந்துலேருந்து நிறைய போதைப் பொருளை அமெரிக்காவுக்கு கடத்திக்கிட்டு வந்து அதை ரொம்பவே சீப்பான விலைக்கு விற்று ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஆகிடுறான். இந்த படத்தில் ஹீரோ ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸராக இருப்பார். இந்த கேங்ஸ்டரை ஹீரோ எப்படி கண்டுபிடிக்கிறாரு, அந்த கேங்ஸ்டரை ஹீரோ என்ன பண்ணாரு அப்படின்றது தான் இந்த படத்துடைய மீதி கதை. உண்மையான ஒரு கேங்ஸ்டருடைய லைஃப் ஸ்டோரி வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக இந்த படத்தையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்பர் 2ல பார்க்க போகிற மூவி 2006 ரிலீஸ் ஆன தி டிபார்ட்டட். டிகாப்ரியோ தான் இந்த படத்தில் ஹீரோவாக பண்ணியிருப்பாரு. படத்துடைய கதை என்னன்னா, FBI-ல தேடப்படுற ஒரு பெரிய ரவுடி ஒருத்தன் இருப்பான். அப்போது FBI டீம்லேருந்து ஹீரோவான டிகாப்ரியோ அந்த ரவுடி கேங்கில் ஒரு ஸ்பையாக ஜாயின் பண்ணி அந்த ரவுடி கேங்கை பற்றின இன்ஃபர்மேஷனை FBI-க்கு சொல்லிக்கிட்டு இருப்பார். இதே போல் அந்த FBI டீம்லேயும் அந்த ரவுடி கேங்கை சேர்ந்த ஒருத்தன் இங்கே நடக்கிற விஷயத்த அங்கே சொல்லிக்கிட்டு இருப்பான். ஒரு கட்டத்தில் இந்த 2 டீமுக்குமே தன்னுடைய டீமில் யாரோ ஸ்பை இருக்கிறதா தெரிய வருது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, ஹீரோ அந்த ரவுடி கேங் கிட்ட மாட்டினாரா இல்லையா, ஹீரோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு அப்படின்றது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாத செம்மையான ஒரு மூவி. ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்பர் 3ல பார்க்க போகிற மூவி 2002 ரிலீஸ் ஆன கேங்ஸ் ஆஃப் நியூ இயர். இந்த படத்துலையும் டிகாப்ரியோ தான் ஹீரோவாக பண்ணியிருப்பாரு. படத்துடைய கதை என்னன்னா, ஹீரோடைய அப்பாவை ஒருத்தன் கொலை பண்ணிடுறான். 15 வருஷம் கழிச்சு ஹீரோ திரும்பவும் அவனை எப்படி பழி வாங்குறாரு அப்படின்றது தான் இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி. ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு பார்க்காதீங்க, படத்துடைய சீன் பை சீன் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போகும். டிகாப்ரியோடைய ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி. ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துருங்க. நம்பர் 4ல பார்க்க போகிற மூவி 2014 ரிலீஸ் ஆன சேபோட்டேஜ். இந்த படத்துடைய ஸ்டோரி என்னன்னா, ஹீரோவான அர்னால்ட் DE என்ற ஒரு டீமுடைய தலைவராக இருப்பார். அவருக்கு கீழே ஒரு டீம் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் இந்த டீமோட ஒரு ட்ரக் டீலருடைய வீட்டுக்குள்ளே போய் ஒரு பல்கான அமௌண்ட்டை எடுத்துக்கிட்டு வராங்க. இந்த அமௌண்ட்லேருந்து ஒரு $10 மில்லியன் காணாமல் போகுது. இது மட்டும் இல்லாத ஹீரோவுடைய டீமில் இருக்கிற ஒவ்வொருத்தராக காணாமல் போகிறாங்க. இந்த $10 மில்லியன் யார் எடுத்தா, ஹீரோடைய டீம்லேருந்து ஒவ்வொருத்தரும் எப்படி காணாமல் போகிறாங்க, அதை ஹீரோ எப்படி கண்டுபிடிக்கிறார் அப்படின்றது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஆக்ஷன் ரசிகர்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய ஒரு பெஸ்ட் மூவி. ஸோ பார்க்காதவங்க இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம கடைசியாக பார்க்க போகிற மூவி 1994 ரிலீஸ் ஆன பல்ப் ஃபிக்ஷன். இந்த படத்துடைய ஸ்டோரியை ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சிட முடியாது. ஏன்னா இந்த படத்தை முழுசாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் தான் படம் என்னன்றதே உங்களுக்கு புரிய வரும். அந்தளவுக்கு ஒரு ட்விஸ்டட் மூவி. படத்தினுடைய ஒவ்வொரு சினிமையும் ரொம்பவே ட்விஸ்டடாக இருக்கும். ஒரு பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே மூவிஸ் நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கள். அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறந்துடாம ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களையும் அடுத்து என்ன மூவிஸ் போடலான்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் ஃபேஸ்புக்கில் மெசேஜ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவை சந்திப்போம்.